ஹாய்ங்க, இது வந்து கேஜி கோவாங்க. இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 8 மந்த்துக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருப்பேன் இந்த டேஸ்ட் ரிவ்யூன்னு சொல்லிட்டு. ஒரு ஆன்ட்டி கூட போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் காய்க்கலங்க. இப்போ தாங்க காய்ச்சிருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வாட்டி நல்லா பழுக்க விட்டேங்க. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பெரிக்கிறேன், ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். நல்லா ஓவல் ஷேப்பாக இருக்குதுங்க. அந்த வீடியோவில் வந்து நான் காயாக பிரிச்சுட்டேன். ஸ்வீட்னஸே இல்லைங்க, டேஸ்ட்டே இல்லைங்க, ஸ்வீட்டாகவும் இல்லை, டேஸ்ட்டும் இல்லைங்க. அந்த ஃபஸ்ட்டு நான் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது பாருங்கள், இது வந்து எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது வந்து நாட்டு சாமந்தி எம்எஸ்பி ரோஸ் கார்டனில் வாங்கினேங்க. எவ்வளோ கலர் நல்லாயிருக்கு. ஏற்கனவே இந்த கலர் என்கிட்ட இருக்குது, ஆனால் திரும்பவும் இதே கலரே எனக்கு கிடச்சிருக்கு. இது வந்து ஐஸ்வர்யா ரெட்டோ பிங்கோ தெரிலங்க, அது ஏதோ சொல்லுவாங்க, இதில் போட்டிருப்பேன். இது வந்து வேறு சாமந்தி நான் அழுகி போகுதுன்னு சொல்லிட்டு வேறு ஒரு பாட்டில் மாற்றி வைப்பேன். அதுங்க இது என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல. ஸோ இங்கே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், என்ன ஆச்சுன்னே தெரில. இது பேர் அப்புறம் பார்க்கலாம். அது என்ன நேமுன்னு சொல்லிட்டு இதிலே நான் போட்டு சுருட்டி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஈரத்தில் வந்து அந்த இது வந்து மக்கிடும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இது வந்து கேஜி கோவான்னு சொல்கிறாங்க. 1 கேஜி அளவுலாம் வரலைங்க, ஆனால் வந்து சீடு கம்மியாக இருக்குங்க. பாருங்கள், ஒரு லேயர் மட்டும்தான் வந்து ஒரு லேயர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க சீடு. பாருங்கள், இதுலேயும் பாருங்கள், ரொம்பலாம் சீடு இல்லைங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா பழுக்க விட்டது தாங்க இது. டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க, செம்ம இனிப்புங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. கடையில் விற்கிற கோயாலாம் தோற்றுருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையாக தாங்க சொல்கிறேன். நம்மளே வீட்டில் வளர்த்து சாப்பிட்றது அவ்வளோ தித்திப்பாக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க. சீடே இல்லைங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தாராளமாக கேஜி கோவா வாங்கலாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்க, உப்பு மிளகாய் எடுத்துருக்கேன், அது போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, இந்த தொட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்க. சூப்பருங்க. ஐயோ, சான்ஸே இல்லைங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஹார்வெஸ்ட் பண்ணி உப்பு மிளகா போட்டு சாப்பிட்ற டேஸ்ட் தண்ணி டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்குங்க. நானே 2 பீஸ் சாப்பிட்டேன். இப்போ பசங்கிட்ட தான் கொடுக்க போகிறேன். அப்படியே சாப்பிட்றத விட இந்த உப்பு மிளகா கூட கொஞ்சம் தொட்டு இந்த மாதிரி தடவி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பருங்க.